கனடாவின் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் புதிதாக அறிமுகப்படுத்திய கட்டாய ரொக்கப் பிணை நடைமுறையை நிராகரித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மனித கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெண் ஒருவரை ரொக்கப்பண வைப்பு எதுவுமின்றி பிணையில் விடுவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாணத்தில் குற்றவாளிகள் பிணையில் வெளிவருவதை கட்டுப்படுத்த பிணை வழங்கப்படும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அவரது பிணையாளர்கள் கட்டாயமாக ரொக்க பணத்தை வைப்பு செய்ய வேண்டும் என்ற புதிய சட்டத்தை மாகாண அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தது. ஆனால் மில்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஸ்காட் கோவன் இந்த புதிய ரொக்க பிணை விதியை நடைமுறைப்படுத்த மறுத்துவிட்டார். சந்தேக நபரான பெண் மற்றும் அவரது பிணையாளர்கள் $11,000 செலுத்துவதாக உறுதி அளித்ததை கொண்டு ரொக்க பணத்தை பெற்றுக் கொள்ளாமல் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளார். மாகாண அரசின் இந்த புதிய ரொக்க பிணை விதிக்கு எதிராக கனேடிய சிவில் உரிமைகள் சங்கம் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் ஆகியவை நீதிமன்றத்தில் அரசியலமைப்பு ரீதியான வழக்கை தொடர உள்ளன. வழக்கறிஞர்களின் கூற்றுப்படி மத்திய அரசின் குற்றவியல் சட்டத்தை மாற்றியமைக்க மாகாண அரசுக்கு அதிகாரம் இல்லை. பண வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு பிணை மறுக்கப்படுவது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் அரசியலமைப்புக்கும் எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நீதிபதியின் இந்த முடிவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டின் அலுவலகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொடூரமான குற்றங்களை செய்தவர்களை சில மணி நேரங்களிலேயே வீதிகளில் சுதந்திரமாக நடமாட விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பொதுமக்களின் பாதுகாப்பையும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனையும் உறுதிப்படுத்தவே இந்த கடுமையான பிணை விதிகளை கொண்டு வந்தோம் என மாகாண அரசு தெரிவித்துள்ளது.